இப்போ நான் இப்படிலாம் இருப்பேன். ஹாய் கவர் சிஸ்டர்ஸ் ஃபேமிலிஸ். எங்க ஈவினிங்கோட ஒரு குட்டி மினி விளாக் பார்ப்போமா? யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இது ஒரு சப்ஸ்டிட்யூட் நிக்க வச்சிருக்கோம். எங்க போது பேரு வா போலாம். ஓகே போலாம். போலாமா? டைம் ஆயிடுச்சு. மழை பெய்யுற மாதிரி இருக்கு. கட்டை பையெல்லாம் தூக்கின்னு வந்துருவாங்க. எங்க போனாலும் இந்த கட்டை பை தான் உதவும். சீக்கிரம், யார் வண்டி ஓட்ட போறா? நீங்க தானா? இந்த வண்டியில தான் நாங்க போறோம். என்ன மேடம்? இங்க பாரு. ஹாய் சொல்லு சந்திரா. ஏறவா? இல்ல வர நடந்து வா. ஏறேன். எல்லாமா வீடியோ எடுப்பீங்க, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? இப்படிதான் எல்லாரும் எடுக்கிறாங்க. சரிம்மா, இந்த பிரஸ் உங்களை மறைக்குதுமா. காமராஜர் டேலண்ட் காம்படிஷனுக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டப்காக நாங்கள் போன பிளேஸ் தான் ஏகே அண்ட் சன்ஸ் ரெஸ்டாரண்ட். நம்ம விவிடி சிக்னல்ல இருந்து பிரைன் நகர் போகிற வழியில் இருக்குது. உள்ளே போகிற வரை நான் நார்மலாக தான் இருந்தேன். உள்ளே போன உடனே ஃபுட்பால் பிளேயர் ஆகிட்டேன். அதை நீங்களே பாருங்கள். என்ன பண்ணுற நீ? வின்னா உங்க சைடு இது பண்றனோ நமக்கு இந்த சைடு. சரி ஃபர்ஸ்ட் சரி சண்டை படாதீங்க. எப்படி போகணும் அந்த ஓட்டர் தெரியல. நீங்க அங்கே கொண்டு வாட் எ கேம். சூப்பர். சுத்திடுவியாளா? கேளு. பாரு போஸ்ட் பாரு. இங்க பாரு. எம்மா என்னம்மா பண்றீங்க மேடம்? ராகினி மேடம் நீங்க எடுத்தீங்களா? வழக்கமா எல்லா வளர்க்குறதையும் ஒரே ஆள் அவ்வளோத்தையும் இது பண்ண முடியாது. ஒரு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20,000 இருக்கீங்க. என்ன ஒரு பெரிய வாயம். எனக்கு அமௌண்ட் கிடைச்சிடும், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிடுமா? என்னைய வச்சு நீங்கள் க்ரோத் ஆகுங்க. நல்லாக்கா அந்த மாதிரி தான் சொல்லுங்கள். கூட தாரம் தான் எடுத்துருங்க. அக்கா ஒரே மாதிரி இருக்காங்க, ஹம்ஸ்டர் மாதிரி. உங்களுக்கு என்ன முக்கியம்? இந்த ஆங்கிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு சொல்லுங்கள். நைஸ். இப்படியா சொல்ற? நல்லா சாப்பிட்டாச்சு. வந்து பண்ணிட்டீங்க மேடம்?
ஷாப்பிங் டைம். இப்போ ஏன் துணி கடையில் வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணு என்ன இந்த மாதிரியா? ஆமாம் ஆமாம் இதே தான். ம் என்ன பெரிய ஏதோ ஷாப்பிங் பண்ணி கிழிச்ச மாதிரி டயர்டாக இருக்காங்க. பார்த்ததுக்கே இவ்வளவு டயர்டா இருக்கு. நிச்சயமாலுமே வாங்கியிருந்தா எவ்வளோ டயர்டா இருக்கும். சரி இன்னைக்கு நாங்கள் ஷாப்பிங் வந்தோம், ஆனால் கொஞ்சம் செட் ஆகலை. அதனால் இன்னொரு நாள் ஷாப்பிங் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். அவ்வளோதான். திரும்பவும் ஷாப்பிங் வருவோம். திரும்பவும் ஷாப்பிங் வரும். சரி ரைட்டு, இதோட இன்னைக்கு கடையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கடா பாய். பாய்.